தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மாற்றம் தரும் மகான்கள். மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களை அழைத்து பாராட்டிய அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மகான்கள் நிகழ்ச்சி என்றதும் சில நூற்றாண்டுகள் முன் வாழ்ந்தவர்கள் பற்றி மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் என்றல்ல. பல்லாயிரம் ஆண்டுகள் முன் வாழ்ந்த, இப்பொழுதும் சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் 18 சித்தர்களை பற்றிய மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். சித்தர்கள் உலகம் அதிசயங்கள் நிறைந்தது. விஞ்ஞானம் இன்றும் தங்கத்தை மண்ணில் தேடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் நாட்டு சித்தர்கள் என்றோ ரசவாதம் என்னும் கலை மூலம் தகரத்தையும் தங்கமாக்கி மக்களின் துயர் தீர்த்துள்ளனர். இன்று வீடியோ காலிங் செய்வதை பார்த்து விஞ்ஞானம் பெருமிதம் கொள்கிறது. ஆனால் கடவுளையே தனது சீடன் விவேகானந்தருக்காக நேரில் காட்டினார் காளி தரிசனம் வாயிலாக ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரே நேரத்தில் பல இடங்களில் பலருக்கு காட்சி தந்த யோகியை பற்றிய விவரங்களை தனது அனுபவமாக எழுதியுள்ளார் ஒரு யோகியின் சுயசரிதையில் பரமஹம்ச யோகானந்தர். அதை பயிற்சி மூலம் எப்படி செய்யலாம், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல் செல்வது எப்படி என்பதையெல்லாம் தெளிவாக மானச யோகம் நூலில் விளக்கியுள்ளார் 110 ஆண்டுகள் ஸ்தூலமாக மண்ணில் வாழ்ந்த டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள். பொதுவாக பாம்பு கடித்தால் யாராக இருந்தாலும் இறந்து போவார்கள் என்று விஞ்ஞானம் கூறும். ஆனால் வள்ளலாரை கடித்த பாம்பு பரிதாபமாக உடனே இறந்து போனது. இதுவே சித்தர்களின் மெய் ஞானம். அது மட்டுமல்ல, இறந்தவர்கள் பலரை வள்ளலார் மீண்டும் பிழைக்க வைத்த அதிசயங்கள் எல்லாம் மக்கள் கண்முன்னே பலமுறை இங்கு நிகழ்ந்துள்ளது. இப்படி நம் நாட்டு யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் செய்த அதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டு பல வெளிநாட்டவர் இங்கு வந்து இங்குள்ள குருமார்களிடம் பயின்று அவற்றையெல்லாம் உலகம் அறிந்து கொள்ளும் விதமாக ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ், கிளைர்வொயன்ஸ் அண்ட் அக்கல் பவர்ஸ் போன்ற நூல்கள் வாயிலாக உடலை விட்டு யோகிகள் சூட்சுமமாக எப்படி செல்கிறார்கள், எப்படி பல இடங்களில் ஒரே சமயங்களில் காட்சி தருகிறார்கள், கண்ணுக்கு தெரியாத சூட்சும சக்திகளை காண்பது எப்படி, சூட்சும உலகத்துக்கு செல்வது எப்படி, இதையெல்லாம் கற்பது எப்படி, இது போன்ற தகவல்களை எல்லாம் இந்த நூல்களில் விவரமாக எழுதியுள்ளனர். இவையெல்லாமே நம் நாட்டு சித்தர்கள், மகான்கள், யோகிகள் மூலமே வெளிநாட்டவர் இங்கு வந்து கற்று அதை நூலாக எழுதியுள்ளனர் என்பது ஆச்சரியமான உண்மை. இப்படிப்பட்ட தேசத்தில் கடவுள் மனித வடிவில், அதுவும் இந்த கலியுகத்தில் வந்து நிகழ்த்திய அதிசயங்கள், அற்புதங்களையே மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கண்டு வருகின்றோம். கலியுகம் என்பது மிக கொடுமையான யுகம்தான், அதில் சந்தேகமில்லை. அதனால்தான் சித்தர்கள் நேரே வராமல் மகான்கள் ரூபத்தில் பூமியில் அவதரிக்கிறார்கள். அப்படி அவதரிக்கும் அவர்கள் மக்களின் துயர் துடைக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தர்மத்தோடு பக்தியுடன் வாழ்பவர்கள் வாழ்வில் அதிசயமாக நிகழ்த்தி வருகிறார்கள். சித்தர்கள் என்றால் சித்துக்கள் மட்டுமே செய்வார்கள் என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். அப்படியல்ல. வருங்காலத்தில் வர இருக்கும் நோயை, ஆபத்தை, பிரச்சனைகளை தடுத்து எது நல்லதோ அதை மட்டுமே செய்பவர்கள்தான் சித்தர்கள். சித்தர்களை வழிபடுபவர்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சித்தர்களின் அதிசயத்தில் கிடைக்கும் ஆனந்தத்தை சொல்ல வார்த்தைகளே இருக்காது. சித்தர்களை வணங்கினால் மட்டுமே இனிவரும் காலத்தில் வாழவே முடியும் என்கிறார்கள். நாளும் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளே அதற்கு ஒரு அபாய மணி என்கிறார்கள். தற்பொழுது உலகில் எங்கு பார்த்தாலும் திடீர் திடீர் என நடக்கும் கோர விபத்துகள், பேரிடர்கள், மேலும் ஒரு மாதம் மழை பேய்மழையாய் 1 மணி நேரத்தில் பெய்வது, அதனால் ஏற்படும் திடீர் காட்டாற்று வெள்ளம், இது தவிர சூறாவளி, பூகம்பம், மண் சரிவு, தொற்று நோய்கள், சுனாமி, விண்கல் பூமியில் விழுதல் என எங்கு பார்த்தாலும் எப்பொழுது என்ன நடக்குமோ என்ற அச்சத்திலேயே தொடர்ந்து நடந்து வரும் எதிர்பாராத சம்பவங்களால் இனி வீட்டை விட்டு வெளியில் செல்பவர்கள் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டுமானால் கட்டாயம் ஏதோ ஒரு சக்தியின் துணை கவசமாக காப்பது அவசியமாகும். அந்த கவசம் தெய்வத்தின் கருணையை மனிதர்களுக்கு பெற்றுத்தரும் சித்தர்களாலே சாத்தியம் என்கிறார்கள்.
சித்தர்களை வணங்கினால் நிச்சயம் வரும் ஆபத்துகள், இயற்கை சீற்றங்கள் எதுவும் நெருங்காது என்கிறார்கள். அப்படி நம்முடன் நமக்காக ஸ்தூலமாக வாழ்ந்து இப்பொழுதும் சூட்சுமமாக வாழும் ஒரு மகா ஞானி, கலியுக சித்தர், சிவயோகி, முருகனின் மறு அவதாரம், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வருந்தி துடித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அன்னதான பிரபு வள்ளல் பெருமானை பற்றித்தான் இன்றைய மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் யாருமற்ற அப்பாவி ஏழை மக்களின் நலனுக்காகத்தான் உலகில் இறை அவதாரங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அப்படி 19ஆம் நூற்றாண்டில் பஞ்சம், பசி, பிணியால் வாழ வழியில்லாமல் புழு போல நித்தம் நித்தம் துடிதுடித்த மக்களுக்காக ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. எங்கு தெரியுமா? அணுவுக்கும் அணுவான ஈசன் நடராஜராக ஆனந்த தாண்டவமாடிய ஆகாய தலமான சிதம்பரம் அருகே மருதூர் என்ற கிராமத்தில்தான் நிகழ்ந்தது அந்த அவதாரம். சரியாக சொல்ல வேண்டுமானால் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி புரட்டாசி 21இல் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 5:54 மணிக்கு ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு 5வது மகனாக அவதரித்தார் வள்ளலார். அது சாதாரணமான அவதாரம் கிடையாது. ஈசனே சிவனடியார் ரூபத்தில் வந்து சின்னம்மையாருக்கு திருநீரு தந்து கருத்தரித்து பிறந்த அருட்பெரும் கொடையாகும். ராமர் போல உயரிய நோக்கத்தில் உதித்த அவதாரம் என்பதால் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ராமலிங்கம். பிறந்து 5 மாதத்திலெல்லாம் சிதம்பர நடராஜரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது அந்த குழந்தைக்கு. சாதாரணமான மனிதனுக்கு துயரம் வந்தால் அது அவனை கீழே தள்ளும். ஆனால் ஞானிகளுக்கு அப்படியல்ல. அந்த துன்பமே அவர்களை வாழ்வில் மேலே உயர்த்தும். அப்படி பிறந்த 6 மாதத்திலெல்லாம் தந்தையை இழந்தார் ராமலிங்கம். அதுவே அவர் வாழ்வின் முதல் திருப்பம். கணவனை இழந்ததால் வேறு வழியில்லாமல் சென்னை அருகே பொன்னேரிக்கு தன் தாய் வீட்டிற்கு 5 பிள்ளைகளுடன் குடியேறினார் சின்னம்மையார். அங்கு சில காலம் இருந்த பின் வட சென்னையில் 7 கிணறு பகுதியில் ஒரு வீட்டில் 1825ஆம் ஆண்டு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். சம்பாதிக்கும் வயதில் மூத்த மகன் சபாபதி இருந்ததால் அவர் புராண இதிகாச சொற்பொழிவுகள் ஆற்றியும் சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தும் குடும்பத்தை கவனித்து வந்தார். அண்ணனோ படி படி என்று சதா சர்வகாலமும் சொல்லி வர ராமலிங்க பெருமான் மனமோ சாகா கல்வியில் லயித்தது. அதாவது உலகில் பிறந்த யாரும் சாகாமல் இருக்க என்ன வழி என்பதில் அந்த சிறு பிராயத்திலேயே மனம் சிந்தித்தது. ஒரு கட்டத்தில் ராமலிங்க பெருமானுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியால் அவர் குருகுல பள்ளிக்கு செல்லாமல் படிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையோடு படிப்பதாக சொன்னார். நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நிலைக்கண்ணாடியும் விளக்கும் தனி அறையும் வேண்டும் என்றார். தம்பி படித்தால் போதும் என்று அதை ஏற்பாடு செய்து கொடுத்தார் அண்ணன் சபாபதி. ஜோதி வழிபாடும் திருத்தணி முருகனும். ஒரு தனி அறையில் அண்ணன் சபாபதி வாங்கி கொடுத்த நிலைக்கண்ணாடி முன் ஒரு விளக்கேற்றி வைத்து தினமும் தீபத்தை பார்த்து தீவிரமாக திராடக பயிற்சியும் முருக உபாசனையும் செய்து வந்தார். முருகனையே குருவாக நினைத்து தனது உபாசனையை தொடர்ந்தார். என்ன அதிசயம்! ஒரு நாள் திருத்தணி முருகனே அந்த கண்ணாடியில் தோன்றி அருள்பாலித்தார். அன்று முதல் ஒரு நண்பனை போல தினமும் முருகனோடு பேசினார். முருகா ஷண்முகா சிறு வயதிலேயே பக்தி யோக நிலைகளை கடந்ததால் அரிய சித்திகள் கிடைத்தன. அதன் காரணமாக தொடர்ந்து பல்வேறு ஆலயங்கள் சென்றார். குறிப்பாக
சென்னை கந்தக்கோட்டம் முருகன் கோயில், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், திருவொற்றியூர் பட்டினத்தார் கடற்கரை ஜீவ சமாதி கோயில், சென்னை வட திருமுல்லைவாயல் மாசிலாமணீஸ்வரர் கோயில், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் என பல ஸ்தலங்களை தரிசித்தார். அவரது ஆன்மீக பயணம் அருள் நிலையை அடைந்தது. பள்ளிப்பாடத்தை விட ஆன்மீக யோக கல்வி ஞான பாதையை காட்டி மனதை இறைவனோடு இணைத்தது. நேரில் வந்து பசியாற்றிய அம்மன். ஒரு கட்டத்தில் அண்ணன் சபாபதிக்கு தம்பி ராமலிங்கம் சதா சர்வ காலமும் படிக்காமல் இப்படி அலைவது தெரிய வந்தது. அதனால் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் திருவொற்றியூர் ஈசனையும் வடிவுடையம்மனையும் தரிசித்துவிட்டு வர இரவு நெடுநேரமானதால் வள்ளல் பெருமான் அந்நேரத்தில் அண்ணன் அண்ணியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றெண்ணினார். ஊருக்கே பசியாற்ற பிறந்த அன்னதான வள்ளல் அன்று திண்ணையிலேயே படுத்தார் பசியோடு. தாங்குமா ஜெகன்மாதாவின் மனம்? ஆம் நேயர்களே, உலக நன்மைக்காக அவதரித்த தன் மகன் பசியோடு இருப்பதைக் கண்ட சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ராமலிங்க பெருமானின் அண்ணி ரூபத்தில் அன்னபூரணியாக வந்து அந்த அர்த்த ஜாமத்தில் ராமலிங்க பெருமானின் பசியாற்றினார். பிறவி ஞான வள்ளல் பெருமான் கடவுளையே நேரில் பார்த்த பின்னும் கூட ராமலிங்கம் ஒரு சின்ன பையன் என்று உருவத்தை வைத்து அந்த ஆத்மாவின் ஞானத்தை அறிய மறந்தனர். அப்பொழுது ஒரு நாள் அண்ணன் சபாபதிக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் வாக்களித்தது போல் சபாபதியால் ஆன்மீக சொற்பொழிவாற்ற செல்ல முடியவில்லை. அந்த நேரம் அந்த பொறுப்பை தனது கடமையாக அண்ணனுக்கு பதிலாக ஏற்றார் ராமலிங்கம். அவர் ஆற்றிய அந்த ஞான உரையை கேட்டு அந்த அற்புதத்தில் மகிழ்ந்த பலரும் இத்தனை சிறிய வயதில் இத்தனை பெரிய ஞானமா என வியந்து அதை அண்ணன் சபாபதியிடம் சொன்னார்கள். அப்பொழுதுதான் இனி தம்பிக்கு படித்து கற்க ஒன்றுமில்லை, அவன் பிறப்பிலேயே ஒரு ஞானி என உணர்ந்தார். அன்று முதல் பல ஊர்களுக்கும் சென்று ஆன்மீக பக்தி சமய நெறி சொற்பொழிவுகள் ஆற்றத் தொடங்கினார் ராமலிங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் உதயம். தர்மமிகு சென்னை என சென்னையின் பெருமையை பாடிய வள்ளலார் தனது 35 வயது வரை, அதாவது 1858ஆம் ஆண்டு வரை சென்னையில் இருந்தபடியே பல ஸ்தலங்களுக்கு சென்று பல ஆலயங்களை தரிசித்து பல பாடல்களை பாடி அதை திரு அருட்பா எனும் அரிய பொக்கிஷமாக உலகுக்கு தந்தார். பின்னர் கடலூரில் இருக்கும் கருங்குழிக்கு சென்றார். அங்கிருந்து தனது வாழ்நாள் லட்சியமான உத்திரஞான சிதம்பரமான வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி சன்மார்க்க கொடியை பறக்கச் செய்தார். அதாவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே இருக்கும் வடலூரில் புதிய சன்மார்க்க சங்க சபையை உலகுக்கு அருளினார். வள்ளல் பெருமானின் கொள்கைகள். அக்காலத்தில் நோய் வந்து இறந்தவரை விட உணவு கிடைக்காமல் பசியால் இறந்தவர்களே அதிகம். அதனால் வள்ளல் பெருமான் பசிப்பிணியை போக்க அரும்பாடுபட்டு அனைவருக்கும் உணவு என அணையாத அடுப்பை வடலூரில் ஏற்றி வைத்தார். அந்த அடுப்பு இன்று வரை கோடான கோடி ஏழை மக்களின் பசியாற்றி வருகிறது. அவர் ஏற்றி வைத்த ஜோதி இன்றும் அங்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கிறது. ஜோதியே இறைவடிவம் என்று கூறி ஜோதியை வழிபடச் சொன்னார். உணவே மனிதனின் மனதில் உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிறது. அதனால் தாமச உணவான புலால் உண்ணுவதை தவிர்க்கச் சொன்னார். ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தினார். உயிர் பலியை எதிர்த்தார். சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்றார். இறந்தோரை எரிக்க கூடாது, புதைக்க வேண்டும் என்றார். தெய்வம் ஒன்றே, அது ஜோதி வடிவம் என்றார். இந்த கொள்கைகளை எல்லாம் பரவச் செய்திட அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டார். பலரும் வள்ளலாரின் சன்மார்க்க சங்கத்தில் இணைந்து வள்ளலாரின் உபதேசங்களை உலக சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வள்ளலாருக்கு உதவினர். இதை எதிர்த்தவரும் உண்டு. அவர்களையெல்லாம் தர்க்க ரீதியில் வென்றார் வள்ளலார்.
வள்ளலார் செய்த அதிசயங்கள். வள்ளல் பெருமானை பலமுறை பலரும் புகைப்படம் எடுத்து பார்த்தனர். ஆனால் எந்த போட்டோ பிலிமிலும் அவரது பிம்பம் பதிவாகவில்லை. விஞ்ஞானம் விழித்தது, மெய்ஞானம் நகைத்தது. வள்ளல் பெருமானுக்கு தங்கம் செய்ய தெரியும், ஆனால் அதை அவர் யாருக்கும் கற்றுத்தரவில்லை. வள்ளல் பெருமான் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தந்துள்ளார். இறந்தவர்களை பிழைக்க வைத்துள்ளார். பலருக்கும் திருநீர் மூலம் தீராத நோய்களை விரட்டியுள்ளார். தண்ணீரில் விளக்கேற்றியுள்ளார். பல முறை இறைவனை நேரில் கண்டு பல முக்கியமான ஆன்மீக விஷயங்கள் குறித்தும் இனி உலகில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள் குறித்தும் விவாதித்துள்ளார். அது மட்டுமா, நவகண்ட யோகம் எனப்படும் உடலை 9 துண்டுகளாக தனித்தனியாக பிரித்து போட்டுவிட்டு பின் ஒன்று சேர்க்கும் கலையை வள்ளலார் செய்ததை பலர் நேரில் பார்த்துள்ளனர். இறுதியாக உடல், மனம், ஆத்மா மூன்றையும் எப்படி அடக்கி ஆள்வது என்னும் அரிய யோகங்களையெல்லாம் கற்று விஞ்ஞானத்தால் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமான கற்பூர தேகத்தை அடைந்தார். அதாவது ஒளி உடலை அடைந்தார். அப்படி அவர் கற்பூர தேகத்தை அடைந்து ஜோதியாக பரஜோதியில் கலந்த தைப்பூச நன்னாளில்தான் வடலூரில் ஜோதி தரிசன விழா பிரம்மாண்டமாக வருடம்தோறும் நடக்கிறது. அவர் ஜோதியான இடம் வடலூர் அருகே மேட்டுக்குப்பத்தில் உள்ளது என்றார்கள். இந்த தகவல்களையெல்லாம் சேகரித்த பின் வள்ளலார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஜோதியான இடங்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதனால் முதலில் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்த வடசென்னை 7 கிணறு வீட்டிற்கு சென்றோம். வள்ளலார் வாழ்ந்த சென்னை வீடு வட சென்னை தங்கசாலை பகுதியில் 7 கிணறு வீராசாமி சாலையில் எண் 38 இருக்கிறது வள்ளலார் வாழ்ந்த வீடு. குறுகிய சாலைகள் வட சென்னை வாசிகளுக்கு இது பழகியதுதான் என்றாலும் எங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தது. ஒரு வழியாக அவர் வாழ்ந்த 7 கிணறு வீட்டை அடைந்தோம். அங்கு சீட்டுக்கட்டு போல சுற்றிலும் மாடி வீடுகள் நடுவே வள்ளலார் வாழ்ந்த வீடு. அங்கே வெள்ளை மஞ்சள் நிற சன்மார்க்க கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. வெளியில் நின்று சற்று நேரம் பார்த்தோம். ஆஹா, எத்தனை பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த இடத்தில், இந்த வீட்டில், இந்த மண்ணில் தானே வள்ளல் பெருமான் வாழ்ந்தது. இதுதானே வள்ளலார் கால்பட்ட பூமி. இப்படி ஒரு சித்தர் வாழ்ந்த இடத்தில் இன்று நாமும் இருக்கின்றோம் என்று நினைக்கும் போதே மெய் சிலிர்த்தது. வீட்டினுள் நுழைந்தோம். வீடு என்பதை விட ஒரு கோயிலாக எங்களுக்கு பட்டது. வீடு சற்று வித்தியாசமாக பழங்காலத்து முறையில் கட்டப்பட்டு இருந்தது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் அங்கு எழுதப்பட்டிருந்தது. கீழ்த்தளத்தில் அன்னதான கூடத்தை பார்த்தோம். அங்கிருந்து மேல் தளம் சென்றோம். வள்ளலார் இந்த அறையில்தான் முருக உபாசனை செய்தார் என்றார்கள். அங்கு சுற்றி வள்ளலார் புகைப்படங்கள் இருந்தன. வேறு சில தெய்வ படங்களும் இருந்தன. இது தவிர அந்த பூஜை அறையில் பல அருட்சாதனங்களையும் பார்க்க முடிந்தது. இந்த அறையில் அமர்ந்துதான் வள்ளல் பெருமான் தினமும் திரு அருட்பா பாடல்களை எழுதினாராம். திருத்தணி முருகனை நிலைக்கண்ணாடியில் தரிசித்ததும் இங்குதானாம். அந்த அறையில் இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது. வார்த்தைகள் வரவில்லை. மௌனமே கனமாக நீடித்தது. எங்கள் இதயம் துடிக்கும் சத்தம் கூட எங்களால் கேட்க முடிந்தது. அப்படி ஒரு அமைதி. பின்னர் கொஞ்ச நேரம் அங்கு அமர்ந்து தியானம் செய்துவிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழ்ந்த வீட்டில் ஜோதியை தரிசித்தோம். அப்பொழுது எங்களுக்கு இன்னமும் வள்ளல் பெருமான் அங்கு இருப்பதாகவே தோன்றியது.
ஒருவர் இறைவனை அடைய வள்ளல் பெருமானின் அருட்பெருஞ்சோதி அகவலை தினமும் கேட்டாலே போதும் என்றார் அந்த பெரியவர். இங்கு வள்ளலார் கைப்பட எழுதிய கையெழுத்துக்களை காணும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தது. மீண்டும் ஒருமுறை வள்ளலாரை தரிசித்துவிட்டு அங்கிருந்து நேரே கடலூர் மாவட்டம் வள்ளலார் பிறந்த மருதூருக்கு சென்றோம். மருதூர் தரிசனம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மருதூர். சென்னையிலிருந்து காரில் மருதூரை நோக்கி சென்றோம். மருதூர் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே செல்லும் வழியில் இருபுறமும் வயல்வெளிகள் பறந்து கிடந்தன. அதையெல்லாம் கடந்து வள்ளலார் பிறந்த இல்லத்தை அடைந்தோம். ஆஹா, எத்தனை அழகாக ரம்யமாக இருக்கிறது! வார்த்தைகளே இல்லை. இன்னமும் பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. இந்த இல்லத்தில்தான் வள்ளலார் அவதரித்துள்ளார். வெளியே சன்மார்க்க கொடி பறந்து கொண்டிருந்தது. உள்ளே சென்றோம். வள்ளலார் காட்சி தந்தார். அவரை வணங்கிவிட்டு வீட்டினுள் நுழைந்தோம். அங்கு வள்ளலார் வரலாற்றை முழுவதுமாக ஓவியங்களாக வரைந்து வைத்திருந்தனர். அங்கிருந்த ஓவியங்கள் வள்ளலார் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டின. இங்கும் ஜோதியை தரிசித்தோம். இங்கு ஒரு பாதாள அறை இருக்கிறது என்றார்கள். அதனால் படி வழியாக இறங்கி கீழே சென்றோம். அங்கு வள்ளலார் தாய் தந்தையுடன் இருப்பது போல சிறு சிலைகளை செய்து வைத்துள்ளனர். இந்த இடத்தில் யாராவது கண்ணை மூடி தியானம் செய்தால் அவர்கள் தங்களை மறப்பது நிச்சயம். அப்படி ஒரு அமைதி. மனநிறைவோடு அங்கிருந்து வள்ளலார் உருவாக்கிய சத்திய ஞான சன்மார்க்க சபையை தரிசிக்க வடலூருக்கு சென்றோம். வடலூர் தரிசனம். நெய்வேலி அருகே இருக்கிறது வடலூர். மருதூரில் இருந்து வடலூர் செல்ல 30 நிமிடம் ஆனது எங்களுக்கு. வெளியிலிருந்து பார்த்தால் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. வானில் இருந்து கழுகு பார்வையில் பார்த்தால் மொத்த சத்திய ஞான சன்மார்க்க சபையும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் போல இந்த சன்மார்க்க சபை கட்டப்பட்டதாக சொன்னார்கள். இங்கும் சிற்சபை மற்றும் பொற்சபை உள்ளன. வள்ளலார் பிறந்த வாழ்ந்த முக்தியடைந்த எல்லா இடங்களிலுமே கொடி, அன்னதான கூடம், ஜோதி இம்மூன்றையும் தரிசிக்க முடிகிறது. அங்கிருந்து அன்னதான கூடம் சென்றோம். அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பை பார்த்தோம். அங்கிருந்து பின்னர் தியான மண்டபம் சென்றோம். இறுதியாக
ஜோதியை தரிசித்தோம். மிக மிக ஆனந்தமாக இருந்தது. மனித மனதை மறைக்கும் மாயை, கன்மம், ஆணவம், காமம், கோபம், பயம், ஆசை என 7 திரைகளையும் கடந்தால்தான் இறைவனை அடையலாம் என்பதை குறிப்பதாக இங்கு 7 திரைகள் உள்ளன. இந்த 7 திரைகளையும் விலக்கி ஜோதியை காட்டுகிறார்கள். இந்த இடம் கட்டாயம் அனைவரும் வாழ்வில் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம். இந்த பயணத்தின் நிறைவாக வள்ளலார் ஜோதியாக இறுதியாக மறைந்த இடம் மேட்டுக்குப்பம் என்ற இடத்தின் அருகே இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அங்கு சென்றோம். மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம். வடலூரிலிருந்து சுமார் 20 நிமிடத்தில் மேட்டுக்குப்பத்தை அடைந்தோம். இறுதியாக இந்த பூமியில்தான் வள்ளலார் ஜோதியாக கலந்துள்ளார். அந்த இடத்தை பார்க்கும்போது மனம் அப்படியே வள்ளல் பெருமானை துதித்து மகிழ்ந்தது. அவர் ஜோதியாக மறைந்த அந்த அறைக்கு எங்களை அழைத்துச் சென்றார்கள். இங்குதான் வள்ளலார் இறுதியாக கொடி ஏற்றி வைத்துவிட்டு ஜோதியே இறைவனின் ஆதி சுரூபம், அதுவே பராபர பரசிவ வடிவம் என்று கூறியுள்ளார். மேலும் ஜோதி எங்கிருக்கிறதோ அங்கு இறைசக்தி இருக்கும். அதனால் இந்த ஜோதி என்றும் எரியட்டும் என்று சொல்லிவிட்டு கதவை தாளிட்டவர்தான். அதன்பின் தனது தவசக்தியால் ஸ்தூல அணுக்களை எல்லாம் சூட்சும ஆகாய அணுக்களுடன் கலக்க செய்துவிட ஆத்மா மன உணர்வுடன் தனியே நிற்க உடல் காற்றோடு காற்றாக அணுக்கூட்டமாக கலந்திட்டது. தனித்திருந்த இறை விழிப்புணர்வான ஆத்மா மட்டும் ஞான பசியில் நிலைத்து நின்றது. இதையே அவர் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்றார். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பார்கள். கடவுளாகி போன வள்ளலார் காற்றாக எங்கும் இருந்து இன்றும் யார் மூலமாவது பசித்தவருக்கு எல்லாம் உணவும் உயிர்கொலையை தடுத்தும் ஜீவகாருண்யத்தை உலகம் முழுவதும் உபதேசித்து அனைத்துயிரிலும் இருக்கும் இறைவன்தான் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை சூட்சுமமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேயர்களே, இந்த பயணத்தை எங்கள் வாழ்நாளில் நிச்சயம் மறக்க முடியாது. இந்த பயணத்தில் வள்ளல் பெருமானை எங்கள் ஸ்தூலக்கண் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் மனம் ஒவ்வொரு நொடியும் வள்ளல் பெருமானை தரிசித்தது. அந்த உணர்வை அனுபவித்தாலே புரியும். வாழ்வில் மாற்றம் வர, துயரங்கள் தீர வள்ளல் பெருமான் சொன்னது போல இல்லத்தில் தொடர்ந்து 24 மணி நேரமும் ஜோதி ஏற்றி வழிபடுங்கள், ஜீவகாருண்யத்தை கடைபிடியுங்கள். வள்ளலார் உங்கள் வாழ்வில் நிச்சயம் வருவார். எப்படி வருவார் என்பது தெரியாது, ஆனால் நிச்சயம் வருவார். அதிசயம் நிகழ்த்துவார், அது உறுதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மாற்றம் தரும் மகான்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.